வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், யாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரே மாதிரிதான் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். இவங்களிடம் ஒரு மரியாதை, அவர்களிடம் ஒரு மரியாதை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே கிடையாது. எல்லாரும் மனிதர்கள், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அனைவரையும் ஒரே மாதிரி தான் நீங்க பார்ப்பீங்க. அதனால் அதற்காகவே காயமடைந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எல்லாரையும் நீங்க ஒன்றால பார்க்கறதுனால மற்ற நபர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். என்னடா இனியும் அவனையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. இல்லைன்னா தேவையில்லாத செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனால் அதை வெளியில் நீங்க சொல்ல மாட்டீங்க. வெளியே சொல்லாமல் மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். இதனால எவ்வளவோ காயங்களை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். நீங்க எப்போதும் யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டீங்க. பாகுபாடு பார்க்காம எல்லாரும் நம்ம ஆட்கள் தான், எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான் என்று நினைத்து கொண்டு எல்லாருக்கும் உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்வீங்க. எது சரி எது தவறு என்று நியாயமாக யோசித்துதான் நடப்பீர்கள். யார் பக்கம் சென்றால் நன்மை நடக்கும், யார் பக்கம் சென்றால் கெடுதல்கள் நடக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். சரியான திசையில் மட்டும்தான் நீங்க செல்வீர்கள். சரியான திசையில் சென்று சரியான செயல்களை மட்டுமே செய்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக மட்டுமே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க சண்டை போட்டாலுமே நீங்க சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். சண்டை என்பது வேண்டாம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பேசினால் மட்டுமே தேர்வானது கிடைக்கும். சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை எடுக்க வேண்டாம் என்று நீங்கள் அனைவரிடமும் கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்க மற்றவங்களுக்கு நியாயம் பார்த்தபோது உங்களுக்காக யாரும் நியாயம் பார்க்காத நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு உங்களுக்கு பாதிப்பையும் கொடுத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நியாயம் பார்க்கீங்களோ அதே ஒரு நியாயம் உங்கள் பக்கத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்காம உங்களுக்கு காயம் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கட்டும், தேவையில்லாத சிக்கல்களையும் கொடுப்பதாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஆனா மற்ற நபர்கள் யாரும் உங்களுக்கு நியாயம் அப்படிங்கிறது சத்தியமாக பார்க்கவே மாட்டார்கள். உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அளவிட முடியாதவையாக இருக்கும். அந்த அளவுக்கு சில முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பீர்கள் இன்னமும். எத்தனை முறை நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை தள்ளி வைத்தாலும் இந்த உறவு காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க மற்றவங்க கூட பேச மாட்டீங்க. பேசாம இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஐயோ இவன் நம்மகிட்ட முன்னாடி பேசின ஒருத்தனை, முன்னாடி நம்முடைய நண்பனை, உறவினரை அப்படி நினைத்து கொண்டு அவன் பேசலை அப்படின்னாலும் நீங்க போய் உதவி செய்வீங்க. உதவி செய்யறதுக்கு முதலாகவும் நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் நீங்கள். ஆனால் அந்த முயற்சிகள் நீங்கள் உங்களை இழந்த தருணங்களாக மட்டுமே இருக்கும். நீங்க அந்த ஒரு நேரத்தில் அவனுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. நீங்க ஒரு நாட்கள் ஏதாவது ஒரு உதவி, சிறிய உதவி கேட்டு செல்லும் பொழுது கூட அவங்க செய்ய மாட்டாங்க. பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் நரோட்டில் நிற்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் அவங்க உங்களை பார்த்து கொண்டே போவாங்க. என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையானது தெரியும். ஆனால் ஒரு வார்த்தையை உங்களிடம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய மன நிம்மதி இவையெல்லாம் உறவுகளுக்காக நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. உறவுகள் தான் முக்கியம் நீங்க போயிருப்பீங்க. அதனால இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். இதனால பெரிய பெரிய கஷ்டங்களும் பெரிய பெரிய கெடுதல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இது சரியா அது சரியா என்ற ஒரு குழப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பகுதியே கழிந்திருக்கும். எது செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் என்று தெரியாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே சில காலங்கள்ல கழித்திருப்பீங்க. இந்த ஒரு கழிதல் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க கழித்து அதிலிருந்து வெளிவர முடியாம இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். எது செய்ய வேண்டும் என்று தெரியாது உங்களுக்கு. ஆனால் நீங்க மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காண்டி என்னனாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கையில பல காலங்கள் ஓடி இருக்கும். உங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்து வைத்திருக்க மாட்டீங்க. மற்றவங்க என்று மற்றவங்களுக்காக உங்களுடைய காலத்தையே நீங்கள் ஓட்டியிருப்பீர்கள். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும். என்ன முடிவு எடுத்தாலும் யாராவது காயப்படுவார்களோ என்ற ஒரு பயம் உங்களுடைய மனதிற்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் நீங்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க, ஒரு வேலைக்கு போக போறீங்க, ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய போறீங்க அப்படின்னா அதுல செய்யறதுக்கு முன்பாக
நம்ம இன்னொரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இதனால மற்றவன் எவனுடைய வாழ்க்கையாவது பாதிக்கப்படுமா, மற்றவங்க யாராச்சும் கஷ்டப்படுவாங்களா என்ற ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க. மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க உடனே விலக்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ள ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால தான் பல நேரங்களில் முடிவு எடுக்காமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனா இதை மற்றவங்ககிட்ட எதற்காண்டி நீ செய்யல அப்படிங்கிறத மற்றவங்க யாரிடமும் நீங்கள் கூறவே மாட்டீர்கள். அதனால தான் பல நேரங்கள்ல உங்களுக்கு கஷ்டங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். இந்த தயக்கங்கள் தான் சில நல்ல வாய்ப்புகளை கூட உங்களுடைய கையிலிருந்து தப்ப வைத்திருக்கும். நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போனோம் அப்படின்னா உங்களுடைய மனசானது வேணும். ஆனா உங்களுக்கு இந்த நல்ல மனது இருக்கும் வரை நல்ல ஒரு முயற்சிக்கு நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால செல்ல முடியாது. எந்த முடிவு எடுக்க என்று தெரியாமல் தவித்த காலங்கள் உங்களுக்கு மிகவும் சிரமமானதாகவே இருக்கும். ஆனா நீங்க மனதுல பல முறை யோசிப்பீங்க. ஆனால் ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியாமல் சில நேரங்கள்ல நீங்க சோர்வடைந்து விடுவீங்க. இதனால் மன அழுத்தமும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைத்த தவறான புரிதல்கள் மிகவும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனால் அதையே சிலர் பலவீனமாக எடுத்துக்கொள்வார்கள். சிலர் உங்களை திடமான முடிவு எடுக்க முடியாதவர் என்று கூட நிச்சயமாக நினைப்பார்கள். ஆனா உண்மையில் நீங்கள் யாரையும் காயப்படுத்த கூடாத ஒரு மனசு கொண்டவர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீங்கள் நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திய வாழ்க்கை மிகவும் பெரிய அளவுல நீங்க பெரிய ஒரு சிக்கல்களுக்கு உங்களை ஆளாக்கி விட்டிருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க இழந்திருப்பீங்க. இதுதான் இந்த துலாம் ராசியின் உண்மையான ஒரு முகமாக இருக்கும். நீங்கள் பல முறை உங்களுடைய மனதை ஒதுக்கி வைத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வழி உங்களுடைய உள்ளுக்குள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்க வெளியில் காட்ட மாட்டீர்கள். எனக்கு பதிலாக இன்னொருத்தர் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பமாகும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நல்ல ஒரு நிலைமைக்கு செல்ல முடியும். இப்படியே நீங்க மற்றவங்க நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக கொண்டேதான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். உங்களுக்காக நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இப்போது உங்களுக்கு உருவாகும். அந்த ஒரு முடிவை உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக நீங்க எடுக்க வேண்டும். நீங்க உங்களுடைய மனதை கேட்டு முடிவு எடுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தைரியம் தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும். நீங்க தாமதமாக எடுத்தாலும் சரியான முடிவை நீங்க எடுப்பீங்க. அந்த சரியான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். வேலை மற்றும் வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த ஒரு முன்னேற்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க இதுவரை செஞ்ச உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய திறமை, உங்களுடைய நேர்மை இவையெல்லாம் இப்போது உங்களுக்கு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும். அந்த பாராட்டு மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இனிமே உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவார்கள். இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உண்மையான மனதை அனைவரும் புரிந்து கொண்டு நடப்பார்கள். நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்தீர்கள், ஏன் அந்த முடிவுகளை எடுத்தீர்கள், இப்போது மற்றவர்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களும் அதனை புரிந்து கொண்டு நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளவு மேன்மையான ஒரு மனிதர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு நடப்பார்கள். இதனால் உங்களுடைய உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கிரக பலன்கள் இப்போது சாதகமாக மாறப்போகிறது. இதை வரை தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக அமைந்து தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். வாழ்க்கை மெதுவாக ஒரு நல்ல பாதையில் உங்களுக்கு செல்ல போகிறது. எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை அனுபவித்த குழப்பம், வலி, தியாகம் இவையெல்லாம் வீணாக போகவில்லை. அது உங்களை இந்த நல்ல காலத்திற்கு தயாராக்கி உள்ளது. இப்போது நீங்க உங்களுக்காக வாழ வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய மனதை கேளுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். யாரையும் காயப்படுத்தாமல் உங்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு நிச்சயமாக கொண்டு சென்று நல்ல ஒரு இடத்திற்கும் நீங்க செல்லலாம். இனி நீங்கள் குழப்பத்தில் அல்ல, தெளிவில் வாழப்போகிறீர்கள். அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும்.
உங்களுடைய நேரமானது வந்துவிட்டது. அதை தைரியமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம். அதில் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.